السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كذلك يتم نعمته عليكم لعلكم تسلمون. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, கதாலிக யுத்திம்மு நிஅமதஹு அலைக்கும் லஅல்லக்கும் துஸ்லிமூன். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அவனுக்கு இவ்வாறு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் அவனுடைய அருட்கொடைகளிலிருந்து உங்களுக்கு எல்லா வகையான நிலைகளிலிருந்தும் அவனுடைய அருட்கொடைகளை அல்லாஹ் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருகிறான் என்பதாக ஒரு வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இப்ப இதுல அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். கதாலிக யுத்திம்மு நிஅமதஹு அலைக்கும். அல்லாஹ்விற்கு யாரு கட்டுப்படுறாங்களோ அவனுடைய கட்டளைகள் இல்லை, அது எந்தெந்த கட்டளைகளை எல்லாம் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானோ அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல முழுமையாக எவர் கட்டுப்படுறாரோ, எதை அல்லாஹ் தனக்கு சொல்லி இருக்கின்றானோ அதை செயல்படுத்தக்கூடிய விஷயத்துல எவர் முழுமையாக கட்டுப்படுறாரோ, அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்துல முழுமையாக அல்லாஹ்விற்கு யார் கட்டுப்படுகின்றார்களோ நிஅமதஹு அலைக்கும், அவர்களுக்கு அவனுடைய அருட்கொடைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். இப்போ உலகத்துல வாழும் பொழுது ஒருவருக்கு ஏதோ ஒரு நிலையில ஒரு நன்றி கடன் செலுத்தக்கூடியவராக இருப்போம், அல்லது ஏதோ ஒரு வகையில ஒருவருக்கு கட்டுப்பட்டு போகக்கூடியவராக இருப்போம். யாருக்கும் நன்றி கடன் செலுத்தாம நான் யாருக்கும் எந்த விதமான நன்றி கடனும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யாரும் யாரையுமே சொல்லிட முடியாது. அதே மாதிரி யாருக்கும் கட்டுப்படாம இருந்துட முடியாது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கட்டுப்பட்டாகணும். பிள்ளைகளுடைய அந்த பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொன்னா, பெற்றோர்களுடைய அந்த வார்த்தைகள் கேட்கக்கூடிய இடத்துல அந்த பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொன்னா அது பெற்றோர்களுக்கும் மனவேதனை ஏற்படுத்தும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா போயிடும். அதே போன்று சொந்த உறவுகளுடைய விஷயத்துல, உறவுகளை பேணக்கூடிய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிறைய சொல்லி தராங்க. நீங்கள் உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். ஒரு நிலை, எந்த நிலை வந்தாலும் உங்களுடைய இரத்த உறவுகளை நீங்க முறிச்சு வாழாதீங்க. உங்களுடைய இரத்த உறவுகளோடு நீங்கள் எந்த நிலை வந்தாலும் அவர்களோடு நீங்கள் சேர்ந்தே இருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி உறவுகளை ஒருத்தர் முறிச்சாரு அப்படின்னு சொன்னா அவருடைய துஆக்கள் கூட அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படாது என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போன்றுதான் சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்றான். அப்போ அவனுடைய கட்டளைகள் அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறானோ, எதையெல்லாம் செய்யணும் என்பதாக அவனுடைய கட்டளை இருக்குதோ அந்த விஷயத்துல கட்டுப்படுவதை பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அதுல அந்த கட்டுப்பாட்டுல மிக முக்கியமானது, எதை அல்லாஹ் கட்டளையாக வழங்கி இருக்கிறானோ அதை எந்த நிலையிலேயுமே விட்டு விடாமல் முழுமையாக கட்டுப்படுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல தன்னை முழுமையாக கட்டுப்படுத்திக் கொள்கிறார், அது தொழுகையா இருக்கட்டும், அது நோன்பாக இருக்கட்டும், அது ஜக்காத்தாக இருக்கட்டும், அல்லது ஹஜ்ஜினுடைய கடமையாக இருக்கட்டும், இந்த 5 கடமைகளும் முக்கியமானது. இந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல யார் முழுமையாக அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னை கட்டுப்படுத்தி அதை நிறைவேற்றாரோ, எந்த நிலை வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தொழுகைய நான் விட மாட்டேன்னு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வார். எப்படிப்பட்ட ஒரு சிரமம் வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, என்னுடைய தொழுகையை நான் விட மாட்டேன். ஏன்னா இது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை. ஒரு நேர தொழுகையையும் அல்லாஹ் எனக்கு கட்டளையாக வழங்கி இருக்கிறான். தொழுகை தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது தொழுகை என்பது நேரம் குறிப்பிட்ட கடமை என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்துல நிறைவேற்றுவது அல்லாஹ்வுடைய கட்டளை.
தொழுகையை நாம நமக்கு தகுந்த நேரத்துல நிறைவேற்றுவதல்ல தொழுகை. தொழுகை என்பது உங்களுக்கு நேரம் குறிப்பிட்ட கடமை. அப்போ அந்த தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எந்த விதமான தடங்கள் வந்தாலும் எந்த விதமான சூழல்களில் இருந்தாலும் இந்த தொழுகை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை, அதை நான் முழுமையா நிறைவேற்றுவேன் என்பதாக எவர் தன்னை கட்டுப்படுத்தி தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ஆசைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சு அல்லாஹ்விற்காக வேண்டி கட்டுப்பட்டு அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ அவர். இதே போன்று ரமலானுடைய காலங்களில் அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கக்கூடிய நோன்பை நோக்கக்கூடிய விஷயத்துல தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய ஆசைகளை அடக்கி அல்லாஹ்விற்காக வேண்டி கட்டுப்பட்டு நோன்பு வைக்கக்கூடியவர். அல்லாஹ் தனக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரங்களில் இருந்து தன்னுடைய தேவைக்கு போக, தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு போக அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வதற்காக வேண்டி பொருளாதாரத்தில் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர். ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி செலவீடுகள் செய்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய விஷயத்துல தன்னை கட்டுப்படுத்தியவர்கள். இவர்களுக்கு விசாலமான ரிஸ்க் உள்ளது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதுலதான் குர்பானி என்கின்ற ஒரு முக்கியமான இபாதத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இவங்களுக்கு விசாலமான ரிஸ்க் அல்லாஹ்விடத்துல இருக்குது. எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த ரிஸ்கை வழங்குவான் அப்படின்னு சொன்னா, இவர் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறாரோ, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குதல் என்பது எதை கொண்டு வரும்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொழுகையை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கிடலாம், நோன்பை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கலாம், ஜகாத்தை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கலாம், ஹஜ்ஜை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கலாம். இதர நல்ல நல்ல காரியங்கள், இபாதத்துகள், திக்ருகளை கொண்டு, குர்ஆன் ஓதுதலை கொண்டு என்ன செய்யலாம், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ யார் இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய விசாலமான ரிஸ்கை அவர்களுக்கு வழங்குவான். அவர் எதிர்பார்க்க மாட்டாரு அல்லாஹ்வுடைய உதவிகள், அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அவருக்கு வந்து கிடைக்கும். அவர் எதிர்பார்க்க மாட்டாரு அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு அவருக்கு உதவி செய்வான். மேலும் அல்லாஹ் அவருடைய கரத்தை உயர்த்தி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல ஒவ்வொரு அடியாறுகளும், அல்லாஹுவை ஈமான் கொண்ட ஒவ்வொரு அடியாறுகளும் முழுமையாக கட்டுப்படுதல் என்பது இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்து வாயிலாக சொல்றேன். அப்படி நீங்க கட்டுப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய அருட்கொடையை கொண்டு உங்களை நான் பூர்த்தியாக்குவேன் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லுகின்றார். இரண்டாவது, காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் யாருக்கும் எந்த விதமான உதவியையும் செய்ய போறதில்லை. அல்லாஹ் உலகத்துல எதையுமே அல்லாஹ் வீணாக படைக்கலங்கிறான். இந்த உலகத்துல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எதுவுமே வீணாக படைக்கப்படலை. எல்லாத்திற்குமே ஒரு காரணம் இருக்குது, எல்லாத்துக்குமே அதுல ஒரு படிப்பினை இருக்குது. மரத்தை எடுத்துக்கொண்டாலும், மரம், செடி, கொடிகள், சாதாரண மண்ணு, எதை எடுத்துக்கொண்டாலும் அதுல மனிதனுக்கு ஒரு படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப காரணங்கள் இல்லாமல் இதை செய்ய மாட்டான், அல்லாஹ் எதையுமே படைக்க மாட்டான். அதே போன்றுதான் தன்னுடைய அடியார்களுக்கு காரணம் இல்லாமல் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். அல்லாஹ்விடத்துல ஒருவர் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கிறாரோ, யா அல்லாஹ் நான் சிரமமா இருக்கேன், நீ எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம கையேந்துறோம். யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு நீ உதவி செய் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். யா அல்லாஹ் எனக்கு சொந்தமா வீடு வாசல் இல்லை, எனக்கு உதவி செய்யணும் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். யா அல்லாஹ் எனக்கு போதிய வருமானம் இல்லை, எனக்கு நீ உதவி செய்யணும் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இந்த மாதிரி நம்ம கேட்ட உடனே அல்லாஹ் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, அல்லாஹ் அதனுடைய காரணத்தை முன்வைக்கும் பொழுது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறும். அல்லாஹ் எதை செய்யும் சொல்லி சொன்னானோ அதை செஞ்சிடும். அதை செய்வதன் மூலமாகத்தான், அப்படி செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய உதவியை நம்மளால பெற முடியும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த கடைசி நேரம், குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்துல அந்த வலி தாங்க முடியாம அல்லாஹ்ட்ட அழுதாங்க. யா அல்லாஹ் வலி தாங்க முடியல. அவங்க கூட துணைக்கு யாருமே கிடையாது. தனியா ஒரு காட்டு பகுதியில நிறைமாத கர்ப்பிணியாக அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தனக்கு கைக்கு கூட ஒரு உதவி இல்லாத நிலையில அவங்க தனிமைப்பட்ட ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த தனிமையான அந்த நிலையில யா அல்லாஹ் வலி வந்துருச்சு, இந்த குழந்தையை நான் பெற்றெடுக்கணும், எனக்கு நீ உதவி செய் என்பதாக அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா, மரியமே உனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மரம்,
அந்த மரத்தினுடைய கிளையை பிடித்து நீ வேகமா உழுப்பிக்கிட்டே இரு அப்படின்னு நல்லா சொல்றான். எனக்கு வலி இருக்குது, எனக்கு நீ உதவி செய்யின்னு அவங்க கேட்ட உடனேயே அல்லாஹ் அந்த வலியை குறைத்து அந்த குழந்தையை உடனடியாக பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அல்லாஹ்னால முடியும். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, இந்த மரத்து பக்கத்துல போய் அந்த மரத்துல இருக்கக்கூடிய கிளையை பிடிச்சு வேகமா ஆட்டுனாங்க. அவங்க எதையுமே யோசிக்கல. அவ்வளவு பெரிய வழியிலையும் நடந்து போய் அந்த மரத்துக்கு அருகில நின்று அல்லாஹ் சொன்னதை போன்று அந்த கிளையை பிடிச்சு என்ன செஞ்சாங்க, ஆட்டினாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் உட்கார்ந்தாங்க, குழந்தை பிறந்தது என்பதாக பார்க்கிறோம். ஏன் இதை அல்லாஹ் செய்ய சொல்றானா, தன்னுடைய அடியார்கள் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இதை செய்யறாங்களாங்கிறத அல்லாஹ் பார்க்க. அல்லாஹ் சொன்னதை அந்த கர்ப்பத்தை அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த வலியினுடைய அந்த கடைசி நேரத்துல கூட, யா அல்லாஹ் நானே வழியில இருக்கிறேன், என்னைய போய் மரத்துக்கிட்ட போங்கிறைய, கிளையை பிடிச்சி ஆட்டுங்கிறைய, என்னால முடியலன்னு சொல்லி அவங்க சொல்றாங்களா, இல்ல அல்லாஹ் சொன்னதை அவர்கள் செய்கிறார்களா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அதே போன்றுதான் ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எதிரிகளால் துரத்தப்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ்ட்ட உதவி கேட்கிறாங்க. யா அல்லாஹ் கடல் இருக்குது, பின்னாடி திறத்துக்கிட்டு வர்றாங்க, நாங்க எப்படி போறதுங்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த அசா கோலை, அந்த கம்பை, அந்த குச்சி என்ன செய்யுங்க, கடல்ல அடிங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டிருக்கலாம் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் எதிரிகளை திறத்துக்கிட்டு வர்றாங்க, இந்த நேரத்துல இந்த குச்சியை கொண்டு போய் கடல்ல அடிக்கிறதன் மூலமாக என்ன ஏற்பட போகுது அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அவ்வளவுதான். ஆனால் எந்த வார்த்தையுமே பேசல. அல்லாஹ் சொன்னா அதை நம்ம செய்வோம் என்பதாக தன்னுடைய குச்சியை அந்த கடல் மீது வைத்தார்கள். அந்த கடல் பிளந்து கொண்டு இவர்களுக்கு மட்டும் வழிவிட்டது என்பதாக நம்ம வரலாறுல பார்க்கிறோம். அதே போல ஹஜ்ரத்னா ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் குழந்தைக்கு தண்ணீர் கிடைக்காம அல்லாஹ்ட்ட கையேந்தி அழுகும் பொழுது அங்கும் இங்கும் அல்லாஹ் ஓட விட்டான் அவர்களை. ஓடியதற்கு பிறகுதான் புனிதமான ஜம்சம் என்று சொல்லக்கூடிய நீரை கொண்டு அவர் அந்த குழந்தையினுடைய தாகத்தை அல்லாஹ் தீர்த்தான் என்பதாக வரலாறுடைய நெருங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ எல்லா இடத்துலயும் அல்லாஹ் ஒரு காரணத்தை வைக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி வேணும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதை ஏன், எதுக்கு, என்ன காரணம் என்பதை கேட்காமல் ஒரு அடியான செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அதே போன்று அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதாக இந்த வரலாறுல பார்க்கிறோம். இந்த தான் அல்லாஹ் சொல்றான், கதாலிக்கு யுத்திம்மு நிஅமத்தஹு அலைக்கும் லஅல்லகும் துஸ்லிமூன். நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட நிலையில நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டால், இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு என்ன செய்வான், தன்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி. ஸலாம்.